ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நம்முடைய திரு நந்தகுமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். நேற்று மதியம் 3 மணி அளவில் நம்ம இணைந்திருந்தோம். அப்போ ஒரு வானிலை, அரசியல் வானிலை, மாலையில் ஒரு அரசியல் வானிலை, இரவு ஒரு திடீர் புயல் அதிரடி அப்படின்னு சட்டென்று பரபரப்பாக மாறியது அரசியல் வானிலை. இன்று காலை ஒரு சூழல். திரு நந்தகுமார், எதை நோக்கி போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் நினைக்கிறீங்க? வணக்கம் மாரி. இது கட்டாயமா ஒரு ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலை. அதாவது blessing and disguise, both blessing and disguise. So இந்த மாதிரி ஒரு Can we be sure it is a blessing in disguise? இல்ல, இந்த மாதிரி ஒரு ஒரு லெட்டர் கொடுக்கறாங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி லெட்டர் எங்க ஆளை ஃபர்ஸ்ட் அவங்க டிஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லெட்டர் அவர்கிட்ட வாங்கியிருக்காங்க. நான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காரு. அவரை கண்டுபிடிக்கவே முடியல, எங்கன்னு தெரியல, என்னுடைய பர்மிஷன் இல்லாம அவர் கொடுத்திருக்காருங்கிறது தான் அவருடைய அலிகேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே அவரு கூட வர்றாரு. அவரு கூட போய் கவர்னரை மீட் பண்றாங்க. வெளியே சொல்றாரு, அவர் காமராஜரே சொல்றாரு, இல்ல எங்கிட்ட யாரும் தாவேக்கா பேசல, யாரும் எங்களை அப்ரோச் பண்ணலன்னு சொல்றாரு. அப்போ அவர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் டிடிவி தினகரன் சொன்னதுக்கும் அதுக்கப்புறம் அவர் சொல்றதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது அதுக்கு தான் வள்ளுவர் அழகா ஒரு திருக்குறள் எழுதியிருப்பார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப இந்த தமிழ்நாடு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல இதுல நீங்க காணக்கூடிய மெய்ப்பொருள் என்ன? இல்ல, நம்ம பார்க்கும்போது we are evaluating. இப்ப ஒரு ஒரு ஏன்னா இப்ப அவங்க சைட்ல இருந்து தாவேகா சைட்ல இருந்து ஒரு வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்குது. அவரு எஸ்கே அவர்கள், காமராஜ் அவர்கள் அந்த லெட்டரை சைன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வருது. அதனுடைய ஆத்தென்டிசிட்டி என்னன்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா திரு காமராஜ் சைன் பண்ணிருக்கலாம், சைன் பண்ணாம இருக்கலாம். இது நடந்திருந்தால் அந்த கட்சியுடைய தலைமையுடைய ஒப்புதல் இல்லாம நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் தானே வருகிறது. திரு டிடிவி தினகரன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்றார், ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறாரு, ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் இங்க வராதுங்கிற தைரியத்துல இந்த மாதிரி அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கட்சியுடைய தலைமை விருப்பம் இல்லாம ஒரு எம்எல்ஏவை பெற முயற்சி நடந்திருந்தால் அதன் பெயர் குதிரை பேரம் இல்லையா? நீங்க தூய சக்தின்னு சொல்றவங்க எப்படி செய்யலாமா? இல்ல, அதாவது இப்ப நீங்க ஒரு பார்ட்டிக்கு இன்னைக்கு லெஜிஸ்லேட்டிவ் விங்கும் அவர் தான், பார்ட்டியும் அங்கதான். அவருக்கு விப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு எம்எல்ஏ ஆன் இஸ் ஓன் கான்சியஸ்னஸ் இட் இஸ் சப்மிட்டிங் இஸ் சப்போர்ட் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் an outside சப்போர்ட்டா இருக்கலாம். இட் இஸ் நாட் தட் இஸ் கோயிங் டு அவருடைய டெக்னிக்காலிட்டியை நம்ம பார்க்கலாம். பட் தார்மீகம் என்ன? ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல தினகரன் கையெழுத்து போட்டு அவர் எம்எல்ஏவா இருக்கிறார். தினகரன் பங்களிப்போட, தினகரன் இசையோட ஒரு திமுக கோட்டையில வென்று வந்திருக்கிறார். அப்படிங்கும் போது அந்த கட்சி தலைமையை ஆன் போர்டு எடுத்துக்கணும் இல்லையா? டெக்னிக்காலிட்டி குட் பி ஒன் வே ஆர் தி அதர், வெவ்வேறு மாதிரி இன்டர்பிரட் பண்ணலாம். பட் கட்சி தலைவருடைய ஒப்புதல் இல்லாம ஒரு எம்எல்ஏவை பெறுவது அப்படிங்கிறது குதிரை பேரம் இல்லையா? இல்ல, அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம், கவர்னர் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு அன்வான்டட் சிச்சுவேஷனுக்குள்ள போகக்கூடாது. குயிக்கா அவர் கான்ஸ்டிடியூஷன் சொல்றது பிரகாரம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை நீங்க கால் ஃபார் பண்ணி இமீடியட்டா ஸ்வேரிங் இன் பண்ணி நீங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுங்க. இது நான் பல இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீங்க டைம் கொடுக்க நாங்க 118 இருந்தா தான் நாங்க அலோவ் பண்ணுவாங்க போது இந்த மாதிரி சிரமங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதனாலதான் நான் சொல்றேன், கவர்னர் உடனடியா ஸ்வேரிங் இன் பண்ணி வச்சிராருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப குதிரை பேரம் நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? 2 வாரம் டைம் கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க, 1 வாரம் டைம் கொடுக்கறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த டைம் ஃப்ரேமை பயன்படுத்தி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இப்பயும் நடக்கலங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? அதுதான் எனக்கு. அப்ப நீங்க உங்களுடைய இன்டென்ஷன் பப்ளிக் டிமாண்ட் நீங்க பப்ளிக் மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்தது குதிரை சைலண்ட் பார்ட் அலௌட். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, காங்கிரஸ் உள்ள இருக்கிறதுனால ஆட்சி அமைக்க விட மாட்டார் அப்படின்னு பொருள் வருதா? இஸ் தட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே? இல்ல, இப்ப காங்கிரஸ் உள்ளார வந்தனால அவங்க அமைக்கிறாங்கிறது அது டிஸ்டர்ப் பண்றாங்கிறது ஏத்துக்க முடியாத ஒண்ணு. அப்படி செய்யக்கூடாது அவங்க யாரா இருந்தாலுமே. ஆனா அதுதான் இந்த இடத்துல அவங்க காங்கிரஸ் முக்து பாரத்ன்னு போய்கிட்டு இருக்கும் போது இப்ப விஜய் அவர்கள் காங்கிரஸ் விஜய் கூட வந்துச்சுன்னா காங்கிரஸ் வில் கெயின் மேக்சிமம் இன் தி அப்கமிங் எலெக்ஷன்ஸ், பர்டிகுலர்லி இன் சவுத் இந்தியா. நீங்க சவுத் இந்தியால விஜயனுடைய ரீச் அதிகம், எஸ்பெஷலி இன் கேரளா, புதுச்சேரி, தமிழ்நாடு, மத்த இந்த இடத்துல எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஜுவினேஷன் வந்துரும். ஏன்னா டிஎம்கே கிட்ட காங்கிரஸ் முக்த் பாரத் can be BJP's political agenda. How can it become a constitutional agenda?
தட் இஸ் வேர் ஐ எம் கொஸ்டினிங் மிஸ்டர் கவர்னர்ஸ் ஆக்ஷன். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, இப்ப நான் வாட் இஸ் த ஆல்டர்னேட், என்ன ஆல்டர்னேட் இருக்கு? இப்ப நேத்து வந்து பேபியை எக்ஸ்போஸ் பண்ணாரு, நீங்க பாத்திருப்பீங்க இந்தியா டுடேல he was speaking. பேபி வந்து அப்பட்டமா வந்து they have exposed both DMK and ADMK. அத நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்களேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திமுக எங்களிடம் ஆதரவு கோரியது, அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவு கோரியது அப்படின்னு பேபி சொன்னார் இல்லையா? ஆமா. அப்ப என்னன்னா இப்ப நீங்க வந்து இது நாள் வரைக்கும் அதிமுகனாவே அதுக்கு என்ன விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? அமித்ஷா திமுக கழகம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்க வந்து இவ்வளவு நாள் அரசியல் செஞ்சது பூரா பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற அரசியல்ல தான் இந்த திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் கட்டமைக்கப்பட்டது. அதுதான் எங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய மையப்புள்ளின்னு. அப்ப இன்னைக்கு திமுகவும் திமுக வந்து ஆதரவு கொடுத்து அதிமுகவை ஆட்சி அமைக்கிறதுக்கு வருதுன்னா இது பாரதிய ஜனதாவுடைய சம்மதம் இல்லாம வந்துருமா? இது எதிரிக்கு எதிரி நண்பன். காங்கிரஸ் கைவிட்டு போச்சு அப்படிங்கும் போது அவங்க அடுத்த மூச செய்ய மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு ஒரு கிளியர் மெஜாரிட்டி இருந்து ஒரு போச்சிங் நடந்ததுன்னா அது ஒரு கதை. ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகி இருக்கிறது. ஏதாவது ஒரு ஃபார்முலேஷன்ல கவர்மெண்ட் உருவாக முடியும். 3 பேருக்குமே வாய்ப்பு இருக்கு. எந்த தரப்புக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கும்போது விஜய் ஒரு முயற்சியை செய்தால் திமுக ஒரு முயற்சியை செய்யலாம், அதிமுக ஒரு முயற்சியை செய்யலாம், விசிக ஒரு முயற்சியை செய்யலாம். இந்த ஒரு போஸ்ட்போல் ரியாலிட்டியில as an outcome of a hung assembly இது எல்லாமே வேலிட் தானே. விஜய் அமமுகவை எடுத்தா அது நியாயம், ஆனா திமுக அதிமுகவோடு கை கோர்த்தால் அது அநியாயமா? இல்ல, நீங்க அமமுக கூட அவங்க கூட ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். ஒரு எம்எல்ஏவா இருந்தா கூட அவங்க கூட முயற்சி எடுக்கலாம். இல்ல பாரதிய ஜனதா ஒரு எம்எல்ஏ வச்சுட்டு அவங்க கூட முயற்சி எடுக்கலாம். இல்ல வந்து அம்மையார் பிரேமலதா ஒரு எம்எல்ஏ வச்சு அவங்க கூட முயற்சி எடுக்கலாம். முயற்சி எடுக்கிறத பத்தி திருமாவளவன் முதல்வராக்க விசிகாவினர் கோரலாம், துணை முதல்வராக்க கோரலாம். எவ்ரிதிங் இஸ் a possibility. எல்லா பர்மிட்டேஷன் எல்லா காம்பினேஷனும் இந்த ஒரு போஸ்ட்போல் ரியாலிட்டியில வேலிடா தான் பார்க்க முடியும் இல்லையா? ஆமா, அதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா இன் வாட் வே யூ ஆர் டூயிங், உங்களுடைய கேம்பெயினிங்கே என்ன? இது வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்டான போராட்டம். அப்போ நீங்க கடைசியா இப்ப நடக்கிறதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா பாரதிய ஜனதா திமுக எல்லாம் ஒரே they are working hand in gloveங்கிற மாதிரி ஆகுது இல்ல? the establishment சேர்ந்து விஜய் எதிர்க்குது. இப்ப திரு விஜய் பிரச்சாரத்துல சொல்றாருல, திமுக அதிமுக என்டிஏ எல்லா கூட்டணியும் சேர்ந்து எங்களை ஒடுக்க பாக்குறாங்கிறது வந்து இன்னைக்கு நடக்குதுன்னு பாக்குறீங்க? அவர் சொன்னார்ல, நீங்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப கூட நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்காக எல்லா கட்சியும் சொல்றது போலதான் விஜய் சொல்றாருன்னு நம்மளும் அதை வந்து கடந்து போனோம். கடைசியில இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதுதான் உண்மைங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்ப எந்த இடத்துல பட் அவர் என்ன சொன்னார்? திமுகவை தீய சக்தின்னு சொன்னார். தீய சக்தியோடைய அங்கத்துவமாக தீய சக்தியோடைய வாக்க பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளை சேர்க்கிறார். என்டிஏவோட பேச மாட்டோம்னு சொன்னார். என்டிஏல அங்கமா இருக்கக்கூடிய அமமுக உள்ள வர பாக்குறார். சோ அவருக்கு ஒரு நியாயம்னா மத்தவங்களுக்கு இன்னொரு நியாயம் இல்லையா? இல்ல, இது வந்து நிறைய பேர் இந்த கருத்தை சொல்றாங்க. ஐ ஹேவ் a difference of opinion on this point. இப்ப வந்து திமுகவுடைய வாக்க மட்டும் வாங்கி கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் அந்த கூட்டணி கட்சிகளும் எம்எல்ஏக்கள் ஆக்கல. அந்த கட்சியினுடைய இந்த கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கையும் வாங்கி தான் திமுக கட்சியினர் எம்எல்ஏ வாங்கிட்டாங்க. இப்ப காங்கிரஸ்க்கு வந்து 28 சீட்டு கொடுத்தாங்கன்னா எதனுடைய அடிப்படையில கொடுக்கறாங்க? அந்த கட்சிக்கு அந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்குது, அதனால இந்த சீட்டு வேலிட். அப்போ கோயலிஷன் பாலிடிக்ஸ்ல கிவ் அண்ட் டேக் தான். பாஜக எங்க அரசியல் எதிரி, நாங்க வந்து கம்யூனல் போர்சஸோட சேர மாட்டோம்னு சொல்லிட்டு இப்ப அமமுக வாக்குல மன்னார்குடியில இந்த எம்எல்ஏ வாங்கின வாக்குல பாஜக ஓட்டு இல்லையா? அந்த ஓட்டு தீட்டு இல்லையா? அதத்தான் சொல்ல வரேன் நான். இப்ப எல்லா ஓட்டுலையும் எல்லா ஓட்டும் கலந்திருக்கும். அப்ப இன்னைக்கு வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வரும்போது தீய சக்தியினுடைய ஓட்டு உங்களுக்கு இருக்குதான்னு கேட்கறது வந்து அது நியாயம் இல்லை. ஏன்னா இப்ப திருமாவளவன் அவர்கள் அப்ப அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாதா? எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வாங்கி ஜெயிச்ச சீட்டு தானா? காங்கிரஸ்க்கு ஒரு ஓட்டு கூட தமிழ்நாட்டுல இல்லையா? எல்லாமே திமுக காரங்க போட்ட ஓட்டு தானா? கம்யூனிஸ்டுகளுக்கும் அப்படித்தானா? அப்படி இருந்துச்சுன்னா எதுக்கு சார் அவங்களுக்கு சீட்டுல நீங்க கூட்டணியில இவ்வளவு சீட்டு ஒதுக்குறீங்க? யாருக்குமே சீட்டை கொடுத்திருக்க வேண்டியது இல்லையா? உங்களுடைய வேட்பாளர்களாவே எப்படி மதிமுகவை நீங்க நிறுத்தினீங்க இல்லையா? 4 சீட்ல உங்களுடைய சின்னத்துல அந்த மாதிரி எல்லாத்தையுமே நிறுத்தி இருக்கலாமே. ஏன் அவங்க இந்த எல்லா வாதங்களும் வேலிட், மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு இடைவெளிக்கான தருணம் உங்கள்கிட்ட மீண்டும் இணைய போறோம். ஒரு சிறிய மதிப்பீடு மட்டும் செய்ய கேட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல விசிக தலைவர் நிலைப்பாடு அறிவிக்க இருக்கிறார். அவர் விஜய ஆதரிப்பார்னு கருதுறீங்களா? கட்டாயமா. என்ன காரணம்னாக்கா இன்னைக்கு வந்து ஒரு வரலாற்று வாய்ப்பு வந்து தாவேகாவுக்கும் டிவிக்கு பர்டிகுலரா அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அதிகமான எண்ணிக்கையில
எம்எல்ஏக்கள் வச்சிருக்கும் போது கூட அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அங்கீகாரம்ங்கிறது இது வரைக்கும் வழங்கப்படல. அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து நடத்துனாங்க, கூட்டணி கட்சியாக இருக்கும்போது கூட 4 எம்எல்ஏக்களை வச்சிருக்கும் போது கூட அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சியினுடைய தலைமை அவர்களுக்கு கொடுத்துதான் பார்த்தா பெரிய கேள்விக்குறி. அது வந்து அதை வந்து பல சமயத்துல விசிகாவினுடைய தொண்டர்களை பல இடத்துல குமுறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இன்னைக்கு வெறும் 2 எம்எல்ஏக்கள் தான். போன தடவை கூட 6 தொகுதியில நின்று 4 ஜெயிச்சாங்க. இந்த தடவை 8 தொகுதியில நின்று 2 ஜெயிச்சிருக்காங்க. 2 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கும் போது கூட எண்ணிக்கையில குறைவா இருந்தாலும் இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு இந்த 2 சீட்டு பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த சீட்டா இருக்குது. அப்ப இந்த சீட்டை பயன்படுத்தி வந்து அவங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை, ஏன்னா ஆட்சியிலும் பங்கும் அதிகாரத்திலும் பங்குங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஓகே, டை பிரேக்கரா அதுதான் இருக்குங்கிறத பார்க்கின்றோம். கிங் மேக்கரா அவர் தான் இருக்க போகிறாருங்கிறத பார்க்கின்றோம். அவர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடே காத்து கொண்டிருக்கிறது. அங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அலுவலகத்துல அம்பேத்கர் திடல்ல காவல்துறையினர் பெருமளவுக்கு குவிந்திருக்கிறாங்கிறத பார்க்கின்றோம். ஒரு இண்டிகேஷன் விஜய் அங்க நேரடியா வர்றார், அதற்கான ஏற்பாடுங்கிறத பார்க்கின்றோம். எப்படி பார்த்தாலும் அம்பேத்கர் திடல்ல அசோக் நகர்ல திரு திருமாவளவன் எடுக்கக்கூடிய முடிவு என்பது இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகிறது அப்படிங்கிறது மாற்றுக்கருத்தே இல்லை. இட்ஸ் நாட் அன் அண்டர்ஸ்டேட்மெண்ட். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.